வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டு ட்ரேடிங் எக்ஸிக்யூட்டிவ். இந்த வீடியோல இன்னைக்கான மார்க்கெட் எப்படி இருந்தது? இன்னைக்கான மார்க்கெட்ல நம்ம என்னென்ன ட்ரேட் எடுத்தோம்? நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கலாம்? அப்படிங்கிறத ரொம்பவே டீட்டெயில்டா பார்த்துரலாங்க. நீங்க இப்பதான் இந்த வீடியோல நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட் பத்தின முக்கியமான ட்ரேடிங் பத்தின ஏ டூ இசட் எல்லா விஷயங்களையுமே நம்ம அப்லோட் பண்ணிருக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் புதிய புதிய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும், டெய்லியும் மார்க்கெட் அனாலிசிஸ் ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சரிங்களா? இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். நேத்தைய வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேனோ அது எக்ஸாக்ட்டா ஹேப்பன் ஆயிருந்துச்சு. இன்னைக்கான மார்க்கெட் ஓப்பன் ஆனது கேப் டவுன். கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு நல்ல ஒரு செல்லிங் பிரஷர்ல கீழ வந்துருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. பெரிய அளவுக்கு மொமெண்டம் வந்து குடுக்கல. இத நான் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா நேத்து வீடியோல சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஆக்டிவிட்டீஸ் ஃபர்ஸ்ட் விஷயம் அது. ஏன்னா எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து 3 நாள் பையிங் பண்ணியிருந்தாங்க. நேத்தைய மார்க்கெட்ல செல் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்கன் மார்க்கெட்ஸ், குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா இன்னமுமே இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற அந்த இடத்த ஓப்பன் பண்ணவே இல்ல ஈரான். இப்பவுமே வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குளோபல் கியூசஸ்மே நெகட்டிவா இருக்கிறதுனால அண்ட் எஃப்ஐஸ்மே கண்டினியூஸா பை பண்ணிட்டு இருந்துட்டு செல் பண்ணதுனாலையும் தான் நான் அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொன்னேன். கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷருக்குள்ள போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இன்னைக்கான மார்க்கெட் வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. இன்னைக்கான மார்க்கெட்ல ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ப்பான செல்லிங் ப்ரெஷர்ல வந்து கீழே வந்திருக்காங்க. சென்செக்ஸ் 757 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகி 78,516ல க்ளோஸ் வச்சிருக்கு. நிஃப்டி 50 198 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகி 24,378ல க்ளோஸ் வச்சிருக்கு. நேத்திய மார்க்கெட்ல தான் நான் சொன்னேன் 24,500 மேலே பிரேக் பண்ணிருச்சு அப்படின்ட்டு. இன்னைக்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. 24,300க்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கான மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ரொம்பவே மிக்ஸ்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரிலையன்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருந்துச்சு. பேங்கிங் ஸ்டாக்ஸ், ஐடி ஸ்டாக்ஸ் இவங்க எல்லாமே வந்து ரொம்பவே ஹெவியாக ஃபாலோ ஆயிருந்தாங்க. இன்னைக்கான மார்க்கெட்டோட டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெச்யூஎல், என்டிபிசி, எட்டர்னல் இவங்கெல்லாம் தான் டாப் கெய்னர்ஸாக இருந்திருக்காங்க. இதுவே ஹெச்சிஎல் டெக், இன்ஃபோசிஸ், எம்என்டம், டிசிஎஸ் இவங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டாப் லூசராக இருக்காங்க. ஐடி ஸ்டாக்ஸ் நல்லாவே ஃபாலோ ஆயிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கெட் வந்து மிக்ஸ்டாக இருக்கிறதுனால டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் நல்லாவே மேலே வந்திருக்காங்க. அதாவது டிஃபென்சிவ் பயாஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறம் எஃப்எம்சிஜி, ரியாலிட்டி, மெட்டல் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவாக மேலே வந்திருக்காங்க. அண்டு ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸும் பேங்கிங் ஸ்டாக்ஸும் பார்த்தோம் அப்படின்னா சிவியரான செல்லிங் ப்ரெஷர்லேயே தான் இருந்திருக்காங்க. அண்ட் இன்வெஸ்டர்ஸோட சென்டிமெண்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நேற்று பாசிட்டிவாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவாக டேர்ன் ஆயிருக்கு. இதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ட்ரம்ப்போட ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஈரானோட சீஸ்வேரை வந்து நாங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல இன்டெஃபினைட் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ அதனால இன்வெஸ்டர்ஸோட சென்டிமெண்ட் எல்லாமே வந்து நெகட்டிவாக டேர்ன் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த ஒரு செல்லிங் ப்ரெஷர். அண்ட் அகைன் யூஎஸ் வந்து ஈரானியன் போர்ட்ஸை எல்லாமே வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட நேவியை வச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இன்னமுமே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. இன்னமுமே ஓப்பன் பண்ணலை. அண்டு டிப்ளமேட்டிக் ப்ராக்ரஸ் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. சரிங்களா? அண்டு பாகிஸ்தானோட பீஸ் டாக்ஸுமே போயிட்டு தான் இருக்குது. இதெல்லாமே நடந்துட்டு இருந்தாலும் கூட ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே ஓயலை. இது எல்லாத்துக்குமே ரீசன் யாருன்றது உங்களுக்கே தெரியும். அவர்னால தான் நம்ம மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனிப்புலேட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாமே ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா அவர் எப்போ மாறுறாரோ அப்போ மட்டும்தான். ஏன்னா அவரோட ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே ரொம்ப ரொம்ப வேலிடாக இருக்குது. அது இன்வெஸ்டர்ஸோட சென்டிமெண்ட்டை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்ப நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் கவனமாக இருக்கணும். நான் நேற்று வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன். நம்மளோட மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் டேர்ன் ஆயிருக்கு. அப்படி இருந்தாலும் கூட யாருமே பொசிஷன்ஸை கேரி பண்ண வேணாம்னு சொன்னதுக்கான ஒரே ரீசன் இவர் தான். இவர் நினச்சா மார்க்கெட் என்ன வேணால் பண்ணலாம். அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4-5 நாள் நல்லா மேலே வந்துச்சு. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா
நல்லா வந்து ஃபாலோ ஆயிருக்கு. நேத்திய மார்க்கெட் எந்த அளவுக்கு மேலே போணுச்சோ, எங்கேருந்து மேலே போணுச்சோ திருப்பி அதே இடத்துக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஃபால் வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகிறதுக்குமே சான்சஸ் இருக்கு. அண்ட் நாளைக்கு வந்து நமக்கு எலெக்ஷன். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து உங்களோட ஓட்டை வந்து போட்டுருங்க. ஏன்னா ஓட்டுரிமை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பவர், நம்ம கிட்ட இருக்க பவர். ஸோ அதை வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே ஓட்டு போடுங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் நான் ஓட் பண்ணிட்டு வந்து எனக்கு என்ட்ரி கிடைச்சா மட்டும் தான் ட்ரேட் எடுப்பேன். அதர்வைஸ் நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஸோ நீங்களுமே உங்களோட ஓட்ஸை வந்து நீங்கள் போய் போட்டுருங்க. அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே மிக்சடாக தான் இருக்குது. நேத்திய வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், புட் சைடு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன்னா, இன்னைக்கான மார்க்கெட்டில் பாருங்கள் புட் சைடு வந்து அப்படியே கரைஞ்சிருச்சு. கால் சைடு தான் 1 கோடி அதிகமாக இருக்குது புட் சைடோட கம்பேர் பண்ணுறப்ப. நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் 24,500 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படின்ட்டு. கேப் டவுன் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இப்போ பாருங்கள் அதே மாதிரி 24,500 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அங்கே இருந்தால் நம்ம மார்க்கெட்டுமே கேப் டவுன் ஓப்பனாக எப்படி கீழே வந்திருக்கு. இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 24,000 நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குங்க. அண்ட் இந்த செல்லிங் ப்ரெஷர் தொடர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 24,000 வரைக்கும் வரும். அதில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 24,500, கீழே சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 24,000. சரிங்களா, இதான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுமே நமக்கு தெளிவாக சொல்லுது. நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்னும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை மார்க் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு லெவலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவலுங்க. எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்கே டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறது மிக தெளிவாக காமிச்சிடும். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட்டில் அப்டேட்ஸு, கைடன்ஸு, சப்போர்ட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் என்னென்னலாம் ட்ரேட் எடுக்கிறேனோ நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு தான் எடுப்பேன். அண்ட் நீங்கள் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம கோர்ஸ் டீட்டெயில்ஸ், என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸை கேட்டிங்க அப்படின்னாலே நம்ம கோர்ஸ் எந்த அளவுக்கு ஓத்தாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்டில் நம்ம எங்கே ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா 2 ட்ரேட் எடுத்தோம். சரிங்களா, அப் சைடு ஒன்று எடுத்தோம், டவுன் சைடு ஒன்று எடுத்தோம். ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. எதனால் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருந்துச்சு. எக்ஸாக்டாக நமக்கு இந்த இடத்துல டவுன் சைடோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனிச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரேடோட ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு இங்கே ஹிட் ஆனிச்சு. நம்ம வந்து இந்த இடத்துல அப் சைடு என்ட்ரி எடுத்திருந்தோம். இந்த இடத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேடோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனிச்சு. அண்ட் இந்த கேண்டில் நம்ம டவுன் சைடு ட்ரேட் எடுத்திருந்தோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கான மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்மளோட 2 ட்ரேடுமே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, நம்ம வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும். ஸோ இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். லாஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் ட்ரேடிங். ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக ரெக்கவருமே பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸில் நமக்கு நல்ல ஒரு என்ட்ரி கிடைக்கும். அண்ட் நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இன்னைக்கான மார்க்கெட்டில் எஃப்ஐஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கான மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்டு இன்னைக்கான மார்க்கெட்டில் ஓப்பன் ஆன மாதிரியே கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு விஷயத்தை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க, எஃப்ஐஸ் செல் பண்ணியிருக்கணும். அண்ட் நாளைக்கான மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா திருப்பியுமே நம்ம மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷருக்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா, கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட்டில் இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நாளைக்கான மார்க்கெட்டோட ட்ரேட் பிளான். ஸோ இன்னும் இன்ஸ்டியூஷன்ஸோட டேட்டா வரல. நேற்று மார்க்கெட்டில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ அது மட்டும்தான் இருக்குது. டேட்டா வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் யார் எவ்வளோ பை அண்ட் செல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் இன்னொரு அற்புதமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.